பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம். நம்பிக்கையின் தேவனிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் ஆசீர்வாத நிகழ்ச்சி நம்பிக்கையின் குரல். You are watching and listening Voice of Hope. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருப்பது நம்பிக்கையின் குரல். வாருங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்தி இந்த நாளின் தேவ செய்திக்காய் உங்களை அன்போடு அழைக்கின்றோம். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மை ஒரு பொழுதும் புறம்பே தள்ளாத ஒரு தேவன், அவரிடத்தில் வருகிறவர்களை தேவன் சேர்த்துக் கொள்ளுகிற, அழைத்துக் கொள்ளுகிற அல்லது அணைத்துக் கொள்ளுகிற ஒரு அன்பின் ஆண்டவரை நமக்கு தெய்வமாக நாங்கள் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவரை தேடி வருகிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். பல வேளைகளில் இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்விலே கடவுள் என்கிற ஒரு சக்தி நமக்கு தேவைதானா என்று நினைக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்தால் எங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட துன்பங்கள் நடைபெறாதே என்று நினைத்து இன்றைக்கு கர்த்தரை அல்லது கடவுளை தேடாதவர்கள் அநேகர் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கும்படி அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவ பிள்ளைகளே, தேவன் அவரிடத்தில் நாம் வந்து சேர்ந்து கொள்கிற பொழுது நம் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் இருந்து நமக்கு விடுதலை தர தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததன் பிரதான நோக்கம் தேவ பிள்ளைகளே, தேவை உள்ளவர்களை, இடரில் காணப்படுகிறவர்களை, காயப்பட்டவர்களை, அங்கே கட்டப்பட்டவர்களை கட்டவிழ்க்கும்படி தேவன் செயல்படும்படி தேவன் வந்தார். ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவரை தேடுகிற ஜனமாய் நாம் இருக்கிறோமா? அவரிடத்தில் வரும்படி அல்லது அவரிடத்திலே சேரும்படி நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மத்தேயு 9வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் இந்த உலகத்திலே வந்ததன் நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி தான் செய்கின்ற காரியங்கள் என்ன என்பதை குறித்த ஒரு பெரிய விளக்கத்தை அங்கே கொடுக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். என்றால் இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஏற்றுக்கொண்டவர்களும் இருந்தார்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருந்தார்கள். ஆனாலும் அவரை ஒரு தெய்வமாக நினைக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் நடுவிலே அவருடைய சில செயல்கள் அவர்களுக்கு தடைகளாக இருந்தது. அந்த 9வது அதிகாரத்தின் 10வது வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், அவர் வீட்டிலே அவர் போஜனமாய் இருக்கின்ற பொழுது அநேக ஆயக்காரர்களும் பாவிகளும் இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதை பரிசேயர்கள் அதை பார்க்கிறார்கள். அவர்கள் அதை கண்டு
சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்ற ஒரு கேள்வியை அங்கே கேட்ட பொழுது, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிறவனை அவர் புறம்பே தள்ளாத ஒரு தேவன். அவர்கள் யாராகவும் இருக்கலாம், அவர்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதாகவும் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் நம்பி வருகின்ற பொழுது, அல்லது அவரை சார்ந்து வாழும்படி தங்களை அர்ப்பணித்து தேடி வருகிற வேளையிலே அவர்களை தள்ளிவிடாத ஒரு தெய்வம் என்பதை நாம் இந்த சம்பவத்திலே முதலாவது நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவானவர் நம் வாழ்விலே இதை செய்வாரா, நம்மை அவர் இணைத்துக் கொள்ளுவாரா, சேர்த்து கொள்ளுவாரா என்று நாம் கலக்கத்திலே யோசனையிலே இருப்போமாக இருந்தால், இங்கே ஆண்டவர் சொல்லுகிற அந்த பதிலை பாருங்கள். ஆகவே பரிசேயர்கள் அங்கே கேட்கிறார்கள், உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் உட்கார்ந்து போஜனம் பண்ணுகிறார், இது சரியானதுதானா என்று கேட்ட பொழுது வேதம் சொல்லுகிறது 12வது வசனத்தில், இயேசு அதை கேட்டு என் ஆண்டவர் ஒரு பதில் சொல்றார் பாருங்க. பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை என்று சொல்லி, அங்கே 13வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நீதிமான்களை அல்ல. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, பிணியாளிக்கு வைத்தியம் தேவையே தவிர சுகமுள்ளவர்களுக்கு தேவையில்லை என்று சொன்ன அதே ஆண்டவர், யாருக்கு என்னுடைய கர்த்தருடைய கிரியை தேவையோ அவர்களுக்காகவே நான் வந்திருக்கிறேன். இரண்டாவது அவர் சொல்றார் பாருங்க, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று என் ஆண்டவர் பதில் கொடுக்கிறதை அங்கே பார்க்க கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு மனம் திரும்புதலை நீங்கள் பெற்றுக் கொள்ளும்படியாக, வெறும் அற்புதத்துக்காக அல்ல, வெறும் சுகத்துக்காக அல்ல தேவ பிள்ளைகள், அல்லது ஏதோ ஒரு உலக ஆசீர்வாதத்தை, குடும்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக இயேசுவண்டையில் வரும்படி என் ஆண்டவர் அழைக்கவில்லை. அவர் அழைக்கிற அழைப்பு என்னவென்றால், அவர் மனம் திரும்புவதற்காய் அழைக்க வந்தேன். ஒரு மனம் திரும்புதலுக்கு கூடாக தேவ பிள்ளைகளே, தேவன் கொடுக்கிற அந்த நித்திய வாழ்விலே நான் நீங்களும் இணைந்து கொள்ளும்படி என் ஆண்டவர் அழைக்க வந்தேன் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க தேவ பிள்ளைகளே, என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று என் ஆண்டவர் வாக்கு கொடுப்பாராக இருந்தால், இன்றைக்கு அவர் எதற்காக நம்மை அழைக்கிறார் என்றால் தேவ பிள்ளைகளே, ஒரு மனம் திரும்புதலுக்காய் தேவன் நம்மை அழைக்கிறார். அவருடையவர்களாய் மாறும்படி, அவருடையவர்களாய் எங்கள் ஜீவியத்தை மாற்றிக்கொள்ளும்படி, அர்ப்பணிக்கும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, எப்படிப்பட்ட கடந்த கால வாழ்விலே எப்படிப்பட்ட ஜீவியத்தில் இருந்தவர்களாய் இருந்தாலும் பரவாயில்லை தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிற ஆண்டவர் உங்களை அன்போடு ஏற்றுக்கொண்டு நடத்த அவர் அங்கே ஆயத்தமாயிருக்கிறார். பாருங்க, பாவிகளும் ஆயக்காரரும் பாவிகளோடும் கூட சேர்ந்து அவர் உட்கார்ந்து பந்தி இருக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். காரணம் தேவ பிள்ளைகளே, அவர் நம்மை சந்தித்து நம் வாழ்க்கையிலே அவருடையவர்களாய் நம்மை மாற்றும்படி, அவருக்கும் நமக்கும் இடையிலே காணப்படுகின்ற அந்த பெரிய இடைவெளியை எடுத்து போட்டு சிலுவையினால் எங்களை ஒன்றுபடுத்தி தேவ பிள்ளைகளே அவருடையவர்களாய் நம்மை மாற்ற என் தேவன் ஆயத்தமாய். ஆகவே இந்த நாளில் தேவ பிள்ளைகளே, மனம் திரும்புவதற்காக தேவன் நம்மை அழைக்கிறார். உங்கள் வாழ்க்கையில கர்த்தருக்காக வாழும்படி உங்களை அர்ப்பணித்து இருக்கிறீர்களா? நீங்கள் மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் அங்கே காணப்படுகிறதா என்று உங்களை ஆராய்ந்து பாருங்கள். அங்கே கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறதா என்று ஆராய்ந்து பாருங்கள். இல்லை என்றால் தேவ பிள்ளைகளே, ஆண்டவரின் வாழ்க்கையிலே ஒன்றும் செய்யவில்லை, நான் ஜெபிக்கிறேன் எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை, நான் உபவாசிக்கிறேன் ஒன்றும் நடக்கவில்லை, நான் ஆலயத்துக்கோ சபைக்கோ கர்த்தருடைய ஊழியங்களுக்கோ எல்லாவற்றையும் செய்து கொண்டு என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்காக நம்முடைய இருதயத்தை ஒப்புக் கொடுக்கும்படியா, ஒருவேளை ரட்சிக்கப்படுகின்ற நாளிலே, ஆரம்ப நாளிலே நீங்கள் ஒப்புக் கொடுத்திருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, கர்த்தரை விட்டு தூரமாய் இருக்கிற ஒரு வாழ்க்கை உங்களிடத்திலே காணப்படுமாக இருந்தால் இன்று உங்களை ஆராய்ந்து பாருங்கள். காரணம், தேவன் என் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. துயரத்தோட கண்ணீரோட ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போட நீங்கள் கடந்து வருவீர்களாக இருந்தால்
நிச்சயமாய் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்வார். ஆண்டவரை விட்டு தூரமாயிருந்த நாட்களை எண்ணி பார்த்து, கர்த்தாவே உம்மண்டையில் இணைந்து கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்வீர்களாக இருந்தால் தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது கர்த்தர் நம்மை இணைத்துக் கொள்ள தேவன் அங்கே ஆயத்தமாயிருக்க. சங்கீதம் 1வது சங்கீதத்திலே கர்த்தருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்ன செய்வானாம், நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரமாய் அவன் இருக்க முடியும். தன் காலத்திலே அதனுடைய கனியை கொடுக்கக்கூடிய இலை உதிராது இருக்கிற ஒரு மரத்தை போல அவன் வாழ முடியும். ஆகவே இன்றைக்கு ஆண்டவரோடு கூட நாட்டப்பட உங்களை இன்றைக்கு ஒப்புக் கொடுங்க. கர்த்தரோடு கூட இணைந்திருக்கும்படி உங்களை ஒப்புக் கொடுங்கள் தேவ பிள்ளைகளே. அவரிடத்திலே முழுவதுமாய் அவரை நம்பி உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லும்படியாக இன்றைக்கு ஒப்புக் கொடுக்கிற வேளையில வேதம் சொல்லுகிறது, அழைத்து நம்மை நடத்துகிற ஒரு தெய்வம். நமக்காக தேவ பிள்ளைகளே நம்முடைய மனம் திரும்புதலை எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு ஆண்டவர் இந்த நாளில உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்காய் கிரியை செய்து உங்களை வல்லமையாய் நடத்த அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு மனம் திரும்பும்படி உங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தரோடு கூட மீண்டும் அவருடைய அந்த ஆதி அன்புக்கு நீங்கள் திரும்பி தேவனுடைய ஐக்கியத்திலே உங்களை இணைத்துக் கொள்வீர்களாக இருந்தால், என் தேவன் உங்களை பரிசுத்தத்தின் வாழ்வுக்குள் கர்த்தர் உங்களை நடத்தி மீண்டுமாய் தேவனோடு தேவ பிள்ளைகளே இணைந்து கர்த்தருடைய மகத்துவமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்கும்படி கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் தேவன் நடத்துவார். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1வது அதிகாரம் 2வது வசனத்திலே நமக்கு 2வது ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த 2வது வசனம் சொல்கிறது, ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது. வேதம் சொல்கிறது பாருங்க, பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தவான்களாக மனம் திரும்புகிற ஒரு நிலையிலே இருந்து தேவ பிள்ளைகளே கர்த்தரண்டையிலே நாம் சேர்ந்து கொள்வோமாக இருந்தால் தேவன் இன்றைக்கு யாரை அழைக்கிறார்? பரிசுத்தவான்கள் ஆகும்படி நம்மை அவர் அழைக்கிறார். என்னிடத்திலே வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார் பாருங்க. அந்த அழைப்பு 2வது அழைப்பு, பரிசுத்தவான்கள் ஆகும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். அந்த பரிசுத்த வாழ்க்கைக்குள் நம்மை அர்ப்பணிக்கும்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டுமாக இருந்தால் வேதம் சொல்லுகிறது, நாம் பழைய பாட்டிலே நாம் படிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி தேவன் ஆயத்தமாயிருக்கு. சகோதரனே சகோதரி, தேவன் கிரியை செய்ய வேண்டும். இன்றைக்கு அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. பரிசுத்தமாகும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். ஒரு பரிசுத்த ஜீவியத்துக்குள் நம்மை அர்ப்பணிக்கும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தேவ பிள்ளைகளை, ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாகும்படி எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கும். அந்த பரிசுத்தாவின் நிறைவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அந்த பரிசுத்தாவின் நிறைவுக்குள் நீங்கள் வர வேண்டுமா? மனம் திரும்பி தேவ பிள்ளைகளே பரிசுத்தவான்கள் ஆகும்படி உங்களை அர்ப்பணிக்கிற வேளையில கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே வல்லமையான செயல்களை தேவன் நடப்பித்து அவர் வழியில் நம்மை கொண்டு செல்ல தேவன் அங்கே ஆயத்தமாயிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே ஜெபிப்போம் தேவ பிள்ளைகளே. தேவனுடைய இந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழும்படி நம்மை அர்ப்பணிப்போம். ஒருவேளை நம்முடைய கடந்த கால அனுபவம், நம்முடைய ரட்சிப்பின் அனுபவம், கடந்த காலத்துகளிலே கர்த்தர் நமக்கு செய்த அற்புதங்களை வைத்துக் கொண்டு நாம் இன்னமும் வாழ்ந்து விடலாம் என்று நாம் நினைப்போமாக இருந்தால், இந்த நாள், இந்த நேரம் தேவ பிள்ளைகளே தேவனோடு இருக்கிற உறவை நாம் ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நேரமாய் கர்த்தர் நமக்கு தருகிறார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, நான் உன்னை புறம்பே தள்ளுவது, உன்னை தள்ளிவிட மாட்டேன், உன்னை நான் வெறுத்து விட மாட்டேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஆகவே வெறுக்காத, தள்ளிவிடாத, நம்மை அணைத்துக் கொள்ள நினைத்திருக்கிற அந்த ஆண்டவருடைய அந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், எங்கெங்கெல்லாம் மனம் திரும்ப வேண்டுமோ அங்கே மனம் திரும்புவோம். எங்கெங்கெல்லாம் தேவபிள்ளை பரிசுத்தமாக வேண்டுமோ அங்கெல்லாம் பரிசுத்தமாகுவோம். ஆகவே மனம் திரும்ப அழைக்கப்பட்டு பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிரியை நீங்கள் பார்க்க முடியும். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். உடைய அதிசயங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நல்ல அழைப்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர்.
இந்த நாளில் உம்முடைய வல்லமையின் கிரியை வெளிப்படட்டும், அதிசயம் வெளிப்படட்டும். ஆண்டவரே, மனம் திரும்பும் பிள்ளைகளாக மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கெல்லாம் பிடிவாதங்கள் காணப்படும், எங்கெல்லாம் ஆண்டவரே கல்லான இருதயங்கள் காணப்பட்டது, அங்கெல்லாம் ஆண்டவரே உம்முடைய கிரியை நடைபெறுவதாக சுவாமி. பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக் கொள்ளும்படியாய் என்னுடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமையினாலே மூடிக்கொள். இப்பொழுதும் ஆண்டவரை யாரெல்லாம் எந்த இடத்திலிருந்து உம்முடைய அபிஷேகத்துக்காக ஜெபிக்கிறார்கள், இதுவரை அவருடைய வாழ்க்கையில் ஒரு தெய்வீக அபிஷேகத்தை தேவன் கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியிலிருந்து விடுதலை ஆண்டவரே, குடும்பத்தின் சூழல்களிலிருந்து விடுதலை, கட்டுக்களில் இருந்து விடுதலை ஆண்டவரே, கண்ணீரிலிருந்து விடுதலையை கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திரம். வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, மீண்டும் ஒரு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன்.